இவன் சூரியனை நிப்பாட்டணுங்கிறதெல்லாம் அவனுடைய நோக்கம் கிடையாது. இவனுக்கு ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சூரியனை தரித்து நில்லுங்கிறான். இவனுக்கு வெற்றி வேணும். காரியத்தை விசுவாசிக்கிறான், வாயை திறந்து பேசுறான், கர்த்தர் காரியத்தை செயல்படுத்துறார். யோசுவா 10 பின்னணி தெரியும். 30 லட்சம் மக்கள் போக முடியாதுன்னாங்க. எதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. ராட்சசர்களை ஜெயிச்சாச்சு, ஜெயம் எடுத்தாச்சு, எரிகோ பட்டணத்தை பிடிச்சாச்சு, ஆயியும் பிடிச்சாச்சு. அப்படி ஃபார்வர்டாகி போகும் பொழுது கிபியோன் ஒரு ராஜதானி பட்டணம், பெரிய பட்டணம். கிபியோனியர்கள் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தவர்கள், தெரியலையா? ஆனால் கிபியோனியர்கள் இஸ்ரவேல் மக்களா கிடையாது. அவங்க அந்த கானான் தேசத்தில் இருக்கிற மக்கள். இவர்களோடு உணவின் அடிப்படையில் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. இந்த கிபியோனை அழிப்பதற்கு 5 ராஜாக்கள் வராங்க. அப்போ கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு தூது விடுறாங்க, ஏன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? கிபியோனியர்களுக்கு பிரச்சனைனா கிபியோனியர்களுக்கு வர பிரச்சனை இல்லை, யோசுவாவுக்கு வர பிரச்சனை. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணியாச்சு. யோசுவா யுத்தம் பண்ண போறார். வாசிப்போம். உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து இரவு முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கோதே மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மனையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமித்து தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும் பொழுது இவர்கள் கை ஓங்கி போது அநேகர் செத்துக்கிட்டு இருக்காங்க. யுத்தம் 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சிச்சுன்னா யுத்தம் பண்ணக்கூடாது. இது அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரக்கூடிய ஒரு யுத்த நீதி. இவங்க கை ஓங்கி இருக்கும் பொழுது சூரியன் மறைய போகுது. அப்போ சூரியனை பார்த்து தரித்து நில்லுங்கிறார். அடுத்தப்புறம் பாஸ் ஆகாத அப்படி நடுவானத்தில் நில்லுங்கிறாரு. ஒரு பகல் முழுவதும் வெளிச்சமாக இருக்கு. இவன் சூரியனை நிப்பாட்டணுங்கிறதெல்லாம் அவனுடைய நோக்கம் கிடையாது. இவனுக்கு ஜெயிக்கணும், அவ்வளோதான். இவனுக்கு வெளிச்சம் அவசியம். வெளிச்சம் அவசியமாக இருந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம். இல்லாட்டா அவன் போயிட்டான்னா கொஞ்ச நாள் கழித்து புதிய பலத்தோடு வருவான். இப்போ கை ஜெயிக்கிற நேரத்திலே பேசிடணும். அப்போ கண்ணீர் விடலை. சூரியனே தரித்து நிற்பாயாக, கண்ணீரை விடலை, பேசுகிறான், தரித்து நிற்குது. யோசுவாவுக்கு சயின்ஸ் தெரியுமா? தெரியாது. சூரியன் தரித்து தான் நிற்கும் எப்போவுமே. சூரியன் ஒரு இடத்துல தாங்க இருக்கு. சூரியனை சுற்றி தான் கோள்கள் சுற்றுது. சொன்னது புரியுதுங்களா? பூமியே தரித்து நில்லுன்னு சொல்லலை, சூரியனே தரித்து நில்லுங்கிறான். இவனுக்கு வெற்றி வேணும். காரியத்தை விசுவாசிக்கிறான், வாயை திறந்து பேசுகிறான், கர்த்தர் காரியத்தை செயல்படுத்துகிறார். அவர் எதை நிப்பாட்டினாருங்கிறது உங்கள் வேலை இல்லை. அவர் சூரியனை நிப்பாட்டினாரா இல்லாட்ட பூமி சுற்றுறதை ஸ்லோ பண்ணாரா, அது அவர் வேலை. அதே மாதிரி கிட்னியே நல்லா செயல்படு, அது எப்படி டயாலிசிஸ் பண்ணுறமே, அது உங்கள் வேலை இல்லை, அவர் பார்ப்பார்.
அது எப்படி? அது உங்கள் வேலை இல்லை. உங்கள் வேலை என்ன? சுகமாறு, லங்ஸே சுகமாறு, மூட்டே சுகமாயிரு, தசைகளே சுகமாறு, நரம்பே சுகமாயிரு, கணையமே சுகமாயிரு. இல்லைங்க கணையம் செத்து போச்சா, அது உங்கள் வேலை இல்லைங்க. சூரியன் தரித்து நின்னுச்சா? அவர் சொல்றதுக்கு முன்னாடி தரித்து நின்னுச்சா? நின்னுச்சு. அதுக்கு முதல் நாள் தரித்து நின்னுச்சா? தரித்து நின்னுச்சு. எல்லாம் கவனிங்க. சூரியன் எப்பவுமே சுத்தாது. சூரியன் ஒரு இடத்துல நிற்கும். கர்த்தர் எதே சந்திரனையோ சூரியனையோ அவர் நிப்பாட்டிட்டாரு. அவர் வேலை. இவன் வாய் ஜாலத்துக்காக பேசல, தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக பேசினான். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனோட வார்த்தையை படிங்க. தேவனோட வார்த்தையோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைங்க. எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேசுங்கிறது அவர் வார்த்தையை இருதயத்தில் வைப்பார். இருதயத்தில் கருத்தறிங்க, வாயை திறந்து பேசுங்க, எதிர்காலத்தை உருவாக்கலாம்.